தற்போது நம்முடைய இணைப்பில் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், செயல் வீரர்கள் கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக விசிகாவை விமர்சித்திருந்தார். கடினமாக விசிகாவை கடுமையாக அடிமையாக பயன்படுத்துகிறார்கள் திமுக என்றும் 20 பேர் மட்டுமே அந்த கட்சியில இருக்காங்க, அவரது கட்சி மாறிவிட்டது என்று விமர்சனங்களை வைத்திருந்தார். இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அந்த 20 பேர் இருக்கிற கட்சியை தான் அவங்க கூட்டணி கலைச்சாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பெறுவேன்னு சொல்லி சொன்னாங்க. இது 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 எந்த விதத்துல இந்த அந்த கொஸ்டின் எழுப்புறாங்க? விடுதலை சிறுத்தைகள் 20 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சியில இருந்து தான் ஒரு துணை பொதுச் செயலாளர் போயிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஆற்றாமையில் விடுதலை சிறுத்தைகளை தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கணும் அல்லது அவர்களை நம்பிதான் அதாவது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நம்பிதான் அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைச்சாங்க. தலைவர் போகல. அன்னைக்கே அவர் சொன்னாரு, நடிகர் விஜய் அவர்கள் அப்போதும் சொன்னாரு, அவர் அங்க வெளியில இருந்தாலும் எண்ணம் எல்லாம் இங்கேதான் இருக்கும் சொல்லி அவர் தான் அழுத்தம் கொடுத்து பேசினாரு. விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி தான் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம் சொல்லி சொன்னாங்க. இப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் ஏமாற்றமானதால் ஒரு ஆற்றாமையில் ஒரு இயலாமையில் இப்படியான ஒரு விரக்தி நிலையில அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் சொல்றேன், விஜய் அவர்கள் இன்றும் அவர் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார். அதுதான் அந்த அவருடைய பேச்சு முழுமையா எனக்கு தெரியுது. ஜனநாயக போர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முதல் ஜனநாயகனை ரிலீஸ் பண்றதுக்கு போர் தொடுக்கட்டும், அப்புறம் ஜனநாயக போரை பத்தி பேசணும். அதனால விஜய் அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு ரொம்ப ஒரு அவருடைய ஸ்டைலே பண்ணோம்னா கடைசியில முடிச்சு விசில் அடிச்சார்ல, அப்படியான ஒரு விசிலடிச்சான் குஞ்சுகளுடைய அவையா தான் நான் இதை பாக்குறேன். நான் சார், நீங்க விசிக மையப்படுத்தி தான் ஆட்சியில பங்கு என்று பேசி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நிலையில அழுத்தத்திற்கு அடங்கி போகிற ஆள் நான் இல்லை, அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டா அது மக்களுக்கு தான் அப்படின்றத பேசி இருந்தார். இதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அடங்கி போற ஆளுன்னா நீங்க அது சிபிஐ சொல்லியிருக்கலாம். ஏன் நீ நீதிமன்றத்துக்கு போறீங்க? ஏன் 41 பேர் இறந்த அந்த பணத்துல ஏறி நடந்துதானே போனீங்க? அங்க போயிட்டு எதுக்காக நீங்க ஓடி ஒளியறீங்க? எதுக்காக நீங்க சிபிஐ விசாரணை கேட்டீங்க? யார் உங்களை அடக்குறாங்க? அடங்கி போற ஆள் யாரு அப்படின்னா யாருங்கிறத சொல்லட்டும். இது எல்லாமே ஒரு ஒரு சினிமா. இன்னமும் அவரு அந்த சினிமா பிம்பத்திலிருந்து அந்த உலகத்திலிருந்து வெளியில வரல அப்படிங்கிறதான் தெரியுது. பூத்து அப்படிங்கிறத பத்தி அவர் பூத் கமிட்டி கூட்டத்தில் பூத்துக்கான அந்த கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கான அவங்களுக்கான செயல் வீரர்களுக்கான எந்த ஆலோசனையும் சொல்லாம முழுக்க முழுக்க ஒரு 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 ஹீரோயிசத்தை பண்றது மாதிரியான ஒரு பேச்சை பேசிட்டு போயிருக்கிறாரு ஒழிய இந்த பேச்சுல ரொம்ப அடல்ட்டுத்தனம் தான் இருக்கே ஒழிய எந்த முதிர்ச்சியும் இல்லை. சார், தொடர்ச்சியாக ஆளும் கட்சியை விமர்சனம் செய்யும் தவேக தலைவர் விஜய் கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவை எங்கு எதிர்க்க வேண்டுமோ அங்கு நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட், ஜிஎஸ்டி, ஹிந்தி மொழி எதுவாக இருந்தாலும் அதுக்கு முதல் ஆளாக நாங்கள் எதிர்ப்போம் அதையும் அப்படியும் பேசியிருந்தாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது நடிகர் விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுங்கிறது ஒவ்வொரு முறையும் சொல்றது, அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், அரசியல் ரீதியாக நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் சொல்லி சொல்றது. ஆனால் அடிப்படையில் எல்லாமே திமுக வெறுப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்தா அவர் நகர்றாரு. அப்ப இந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நீங்க பாஜகவை எந்த இடத்துல எதிர்ப்போம் அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து இன்னைக்கு ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் பல கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருக்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில வந்தாதான் நீங்க அந்த பணத்தை எடுக்க முடியுங்கிற இடத்துல இருக்கு. நீங்க நடிகர் விஜய் அவர்கள் எல்லா சம்பளத்தையும் வாங்கிட்டு அவர் பீஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, நிம்மதியா இருக்கிறாரு. அப்புறம் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வேலையில செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த திரைப்படத்தில் தணிக்கைத்துறைக்கு பின்னாடி இருக்கிற பாஜக எதற்காக இந்த வேலையை செய்து அப்படிங்கிறத வெளிப்படையா துணிச்சல அவரால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேச முடியுதா? முதல்ல அதுக்கே அவர் பேச துணிச்சல் இல்லாத ஒரு கோழையா தான் நான் விஜயை பாக்குறேன் ஒழிய இதுல எந்த இடத்துலயும் அவரு அடங்கிதான் இருக்கிறாரு. நான் அடங்கி போற ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அவர் அடங்கிதான் இருக்கிறாரு. இல்லைன்னா நேரம் பாஜகவினுடைய செயல் திட்டம் ஜனநாயக திரைப்படத்துல இருக்கு, அந்த சதி இருக்குன்னு சொல்லட்டுமே. அது துணிச்சல் இருந்தா அதை சொல்லணுமே. அதுக்கு அந்த இடத்துல மட்டும் பம்முறாரு, மற்ற இடங்கள்ல இந்த நிர்வாக குழு கூட்டத்துல மட்டும் பேசுறாரு அப்படின்னா அது ஒரு சினிமா டயலாக்காக தான் நான் அதை பாக்குறேன்.
பாஜகவிற்கு அடங்கிதான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் 30 வருடமா அண்டர் எஸ்டிமேட் செய்யறாங்க, மக்கள் தனியாக எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பேசியிருக்காரு. அது எல்லாமே தேர்தலுக்கு பிறகுதான் நாங்க தெரியும். இடம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாமல்லபுரத்துல ஒரு மண்டபத்துல இடம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நாங்க தேர்தல் முடியணும், தேர்தல் முடிஞ்சு எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்குறோம், அவங்கவுங்க மனம் போன போக்குல 40% இருக்கு 50% இருக்குன்னு மனம் போக்குல பேசலாம். ஏன் 100% கூட சொல்லலாம். அது யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. உறுதிப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னால் வருகின்ற அந்த இறுதி தீர்ப்பு, மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பு தான் அது. அப்ப அதுவரை என்ன அப்படிங்கிறது பூஜ்ஜியம் தான், சூனியம் தான். அதுவரை விஜய் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது, செயல்பாடு அப்படிங்கிறது இப்ப பூஜ்ஜியம் தான். தேர்தலுக்கு பின்னாடி தான் அவங்க எப்படின்னு அப்படிங்கிறது தெரியும். வேட்பாளர்களை இருக்கிறாங்களா அப்படிங்கிறது, 214 தொகுதியில வேட்பாளர் இருக்காங்களா, கூட்டணிக்கு வரணும்னு சொன்னாங்க, கூட்டணிக்கு யார் யார் வர்றாங்க எல்லாத்தையும் அவங்க பேசணும், இறுதிப்படுத்தப்படணும், உறுதிப்படுத்தப்படணும். அதுக்கப்புறம் தான் அவங்க நாங்க எங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேணா சொல்லிக்கிறேன். சார், பாஜகவிற்கு அடங்கிதான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. அதே ஆதவர்ஜுனா பேசும்போது யார் மிரட்டுகிறார்களோ அவர்கள் தான் பயப்படுகிறார்கள், யார் அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தைரியமானவர்கள் என்று பேசியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லலாம், பல்வேறு பொருளை சொல்லலாம். அதாவது துணிச்சலா பாஜகவினுடைய RSSனுடைய செயல் திட்டத்தை விமர்சிக்கணும், எதிர்க்கணும். அதற்கு எந்த திராணியும் இல்லை, எந்த துணிச்சலும் இல்லை தாவேகாவுக்கு. அவர்கள் பாவம் இன்னைக்கு மிக ஒரு 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 இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கிறாங்க. அந்த நெருக்கடியிலிருந்து தன்னுடைய தொண்டர்களை விடுவிக்கிறதுக்கு நாங்களாம் துணிச்சலாக தான் இருக்கோம், நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம், நீங்களாம் ஒன்றும் பண்ண வேணாம், சிபிஐலாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம், ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தொண்டர்களுக்கு சொல்றதுக்கான ஒரு கூட்டமாக தான் இதை பார்க்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.